ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்டில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும். மோஸ்ட்லி டிபிஎம்எஸ் பேப்பர் இருக்கும், எல்ஐசி பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பேப்பர்ஸில் நம்ம எப்படி வந்து ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நைட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்காமல் அதை ரிவிஷனும் பண்ணிட்டு போயிருங்க. நிறைய பேர் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க, அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ரிவிஷன் மாதிரி பண்ணிடுங்க. இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கப்புறம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு கேட்ட மாதிரி வந்து அப்ரோச் பண்ண பாருங்க. ஒரு பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதாவது வந்து நீங்கள் டிபிஎம்எஸ் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எஸ்கியூஎல் கொரி வந்து முடிஞ்சாலும் கொடுக்க பாருங்க. அதனால் ஒரு லைன் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கான ஒரு லைன் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா எது கேட்டாலும் நீங்களா ஜென்ரல்னாலும் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் செமிகோலன் மெயின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்போ அது லாஸ்ட் செமிகோலன் வைங்க. ஸோ சின்னதாக இருந்தாலும் அது நீங்கள் கரெக்டாக கொடுக்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்டிடிஸ், அந்த என்டிடி, அதுக்கப்புறம் வந்து அட்ரிபியூட்ஸு, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, அப்போ பிரைமரிக்கு இதுக்கெலாம் வந்து அந்த டயக்ராம்ஸ் அது கரெக்டாக போடுங்க. இப்போ என்டிடி அப்படின்னா ரெக்டாங்கிள் வரும், அட்ரிபியூட்ஸ்னால் அந்த ஓவல் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல மார்க்ஸ் வரும். அது நீங்களே அடிஷ்னலாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் பார்க்கலாம். டிபிஎம்எஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டெஃபனிஷன் கொடுங்க, டயக்ராம் கண்டிப்பாக டயக்ராம் முடிஞ்சளவு அவங்களால முடிஞ்சு அப்படின்னா கொடுக்க பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷனு, அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களால் அந்த பேப்பரில் நல்ல மார்க் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேசிக் எஸ்கியூஎல் குறி கொடுக்க முடிஞ்சால் நல்லது. பிரைமரி கீ, ஸோ அந்த பிரைமரி கீயை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். நிறைய பேர் எழுதுகிற இடத்துல மறந்துடுவோம். ஜாயிண்ட்டோட கண்டிஷன் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் ஹெட்டிங்ஸ் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதினா நல்லாயிருக்கும். டேரெக்டாக அப்படியே ஹெட்டிங்கே இல்லாமல் வளவலன்னு எழுதணும் அப்படின்னா நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் வர இந்த டெலிட்டு, ட்ராப்பு, ட்ரங்கேட் இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சேமாக இருக்கிறதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே போய் கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் காமனாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பேப்பரில் சப்ஹெட்டிங்ஸ் கொடுங்க, மெயினான ஹெட்டிங்ஸ் கொடுங்க. கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஸோ ரிலேட்டடான கொஷினுக்கு ஆன்சர் வந்து கொடுக்க பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் கேட்டாங்க அப்படின்னாலும் கரெக்டாக கண்டென்ட் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கு ஏதாச்சும் வந்து டயக்ராமேட்டிக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் அதை அப்ரோச் பண்ண பாருங்கள். இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க பாருங்கள். இப்போ எல்ஐசி மாதிரி இருக்க பேப்பருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து படிச்சிருக்கணும். அதாவது வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், இன்டகிரேட்டட் அவுட்புட், அப்போ 555 டைமர் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் வந்து அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். இதுபோக வந்து யூனிட்ஸ் கண்டிப்பாக முடிகிறப்ப அந்த ஹெட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து வேவ் ஃபார்ம் அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக போடுங்க, தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ ஃபார்முலாஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுக்கடுத்து டயக்ராம்ஸை மென்ஷன் பண்ணி கொடுக்க பாருங்கள். ஸோ ஏ ஸ்டேபிள் அண்டு மோனோஸ்டேபிளோட இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம், அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சர்க்கியூட்ஸ் தான் மெயின், ரெண்டாவது ஃபார்முலாஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ லாஸ்ட் வந்து பாக்ஸ் டைப்பில் ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு. இதில் வந்து டயக்ராமு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா, கீவேர்ட்ஸ், அந்த இது வந்து முக்கியமாக ஒன்று. ஸோ ஓவராலாக எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள், மோஸ்ட்லி ஈஸியாக தான் வரும். ஸோ எல்ஐசி பேப்பர் கொஞ்சம் ட்ரிக்காக இருந்தாலும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் பேசிக்காக எல்லா கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஓவராலாக இந்த பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.